ஹாய், நம்ம சேனல்ல போட்டிருந்த ஒரு வீடியோக்கு கீழே ஒருத்தங்க என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்ட்ஸ்ல தண்ணீர் வடிகிறதுக்காக ஓட்ட போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மோஸ்ட்லி எல்லா வகையான பார்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களே ஓட்ட கொடுத்துருப்பாங்க. அப்படி தரல அப்படிங்கிறப்ப நான் சொல்ற மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல பிளாஸ்டிக் பார்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மைகோதிகளை சூடு பண்ணிட்டு நம்ம ஓட்ட போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா அதை திருப்பி நீங்கள் பணியாரத்தை திருப்பவோ வடையெடுக்கவோ யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் கார்டனிங்க்குன்னு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அதை கார்டனிங்க்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. என்னதான் நம்ம சூடு பண்ணி பிளாஸ்டிக்ஸில் ஓட்ட போட்டுட்டு அந்த மைகோதியை கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சாலுமே ஒரு சில கெமிக்கல்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அடுத்ததாக கிளே, சிமெண்ட், கிளாஸ் இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓட்ட போடுறதுக்காக ஒரு தண்ணீர் ஃபில் பண்ண பவுலில் வந்து நம்மளோட பாட் வந்து முழுசும் மூழ்கிற அளவுக்கு அதை திருப்பி உள்ளே வச்சுட்டு ஒரு ஆணி யூஸ் பண்ணி நீங்கள் ஓட்ட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரில்லிங் மிஷின் கூட பயன்படுத்தலாம். நம்ம ஓட்ட போடும்போது பார்ட்ஸ் உடையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணீர் ஃபில் பண்ண பாட்டில் வச்சுருக்கோம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான பார்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம டபுள் பாட் மெத்தட் யூஸ் பண்ணோம். அப்படிங்கிறப்ப தான் தண்ணீர் வந்துட்டு எதுவும் வடிஞ்சு வர்ற மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஏற்படாது. அடுத்ததாக க்ரோ பேக்னு வந்ததுன்னா நீங்கள் மைகோதி அப்படி இல்லைனா நார்மலாக ஏதாவது நீளமாக இருக்க ஆணிகளை யூஸ் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். அதுக்கு எதுவும் நீங்கள் சூடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பாட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதில் வந்து மோஸ்ட்லி அவங்களே ஓட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி அதில் துளைகள் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி போடுறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா நம்ம ஆணியும் சுற்றியும் வச்சு அடித்த பாட் வந்து உடஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் பெட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபர் சைடான ட்ரில்லிங் மெத்தடுக்கு போயிடுறோம். அடுத்தது வந்து காயர் பாட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த விதமான துளைகளும் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ட்ரெயின் ஆகி வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.